வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்மையான ஸ்ட்ராட்டஜி பத்தி அலசப் போறோம். மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ் வரப்போகுதுன்னு முன்னாடியே எப்படி கண்டுபிடிக்கிறது? சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சிபிஆர் அப்புறம் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் இத வச்சு ஹை ப்ராபபிலிட்டி பிரேக் அவுட்ஸை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான ஃபில்டரை வச்சு கரெக்டான என்ட்ரியை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம எல்லாருக்கும் வர்ற கேள்வி என்ன? இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் எங்க கிடைக்க போகுது? அதை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? ரைட்? ஒரு சூப்பரான பிரேக் அவுட்டை மிஸ் பண்றது எவ்வளவு பெரிய வழின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி ஓடுறோம், ஆனா அதுக்கான விட ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நாம சால்வ் பண்ண போற மெயின் ப்ராப்ளமே இதுதான். சரி, இப்போ நாம ஆழமா விஷயத்துக்குள்ள போலாம். பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், அதாவது சிபிஆரை வச்சு நேரோ ரேஞ்ச் இருக்கான்னு தேடுவாங்க. ரேஞ்ச் சுருங்கி இருந்தா உடனே பெரிய பிரேக் அவுட் வரும்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஆனா நிதர்சனமான உண்மை என்ன? நாமளே எத்தனையோ தடவை இந்த ட்ராப்ல மாட்டிருப்போம் இல்லையா? பல நேரங்கள்ல இதோட அக்யூரசி அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. டம்மியான ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல மாட்டி கடைசியில லாஸ்ல கொண்டு போய் விட்டுடும். செம கடுப்பா இருக்கும்ல. சோ இந்த கடுப்பான சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? வெறும் அந்த நேரோ சிபிஆரை மட்டுமே நம்பி உட்காரக்கூடாது. அதுக்கு தான் நாம ஒரு அட்வான்ஸ்டு ஃபில்டரை இது கூட சேர்க்க போறோம். இது ஒரு சீக்ரெட் ஃபார்முலா மாதிரி. இந்த ஸ்பெஷல் ஃபில்டரை யூஸ் பண்ணும்போது அந்த தேவையில்லாத பொய் சொல்ற ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்மால ஈஸியா வடிகட்டிட முடியும். ஒரு ஹை ஆக்யூரசி ட்ரேடுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கு ரெண்டு ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு ஸ்கிரிப்ட்லயோ இல்ல இண்டெக்ஸ்லயோ நேரோ சிபிஆர் வந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு எந்த பெரிய பிரேக் அவுட்டும் நடந்திருக்க கூடாது. மார்க்கெட் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் 2, இதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். நீங்க செலக்ட் பண்ண அந்த ஸ்கிரிப்டோட ஆப்ஷன் அட் த மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸை நல்லா கவனிங்க. அதோட கால் ஆப்ஷன் சி, புட் ஆப்ஷன் பி ஆமாங்க. இந்த மாதிரி பக்கா கண்டிஷன்ல செட் ஆகிற ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அதோட ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆக்யூரசி மற்றும் ப்ராபபிலிட்டி வேற லெவல்ல இருக்கும். லிட்டரலா ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பிரத்யேகமான ஃபில்டரை நாம அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத என்ட்ரி கொடுத்து பயப்படுறதை விட்டுட்டு சரியான நேரத்துல துல்லியமா ட்ரேட் எடுக்க இது ஒரு செம்மையான ஆயுதம். ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். மார்க்கெட்ல எதுவுமே 100% கேரண்டி கிடையாது. அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அப்படியே லைவ் மார்க்கெட்ல போய் பிளைண்டா ட்ரேட் பண்ணிடாதீங்க. பழைய டேட்டாவை எடுத்து நீங்களே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பேப்பர் டெஸ்ட் பண்ணுங்க. நாங்க கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே வழங்கப்படுது. எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களோட சொந்த முடிவை எடுக்க வேண்டியது கட்டாயம். ஃபைனலா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அடுத்த ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பார்த்த இந்த சிபிஆர் அப்புறம் ஏடிஎம் ஸ்ட்ராட்டஜியை ஒரு தடவை பேப்பர் டெஸ்ட் பண்ணி பாப்பீங்களா? ட்ரேடிங்ல நம்ம சக்சஸ் அதிர்ஷ்டத்தை நம்பி இல்ல, நாம கத்துக்கிட்டதை எவ்வளோ டிசிப்ளினா டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. மார்க்கெட்ல பொறுமை தான் லாபம். சோ நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை கண்டிப்பா கவனிங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். திரும்பவும் இன்னொரு சூப்பரான தேடலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க, சேஃபா ட்ரேட் பண்ணுங்க.